ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இல்லை காலையில் செய்கிறது சாயந்தரம் வரலையும் சாஃப்டாக இருக்க மாதிரி சூப்பரான சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தியும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கும் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சப்பாத்தி வந்து நம்ம இப்போ காலையில் செய்கிறோன்னா சாயந்தரம் ஈவினிங் வரலையும் நல்லா அப்படியே சாஃப்டாக ஹார்டாகாமல் சாஃப்டாக இருக்க மாதிரி சூப்பராக பக்குவமாக செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு கூட சால்ட்டு நம்ம எடுக்கிற மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு, நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, நெய் வந்து சூடு பண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நமக்கு மாவில் ஊற்றும்போது சூடாக இருக்கணும் நெய். நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா அந்தளவுக்கு சாஃப்ட்டு வராது. நீங்கள் நெய் ஊற்றிக்கினிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடு பண்ணி மாவில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைகிறதுலையும் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துலாம் பிசையக்கூடாது. மெதுவாக சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு, மாவு வந்து கொஞ்சம் நல்லா அப்படி தூக்கி தூக்கி அடித்து அந்த ஏனத்துலேயே அடித்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் மாவு நல்லா ஊறி சாஃப்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு 4, 5 தடவை நல்லா இந்த மாதிரி தூக்கி அந்த பாத்திரத்துலேயே வச்சு மாவை அடித்தோம்னா, அப்படி இல்லையா நம்ம ஒரு சப்பாத்தி திரட்டுறோம் இல்லைங்களா, அந்த பலகை மேலே வச்சு கூட சப்பாத்தி உருட்டுற கட்டையால் கூட நம்ம அடிச்சுக்கலாம். அடித்து வைக்கலாம். மாவு வந்து சாஃப்டாக ஆகிடும். எல்லாம் அந்த மாதிரி அடிச்சுட்டு பாத்திரத்தில் வச்சு அது மேலே நெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். மாவு வந்து 1/2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்ஷு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு சட்னி கரண்டியில் ஒரு 1 1/2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தக்காளி தொக்குக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 5 வெங்காயம் வந்து பொடிசாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடிசாக சாப் பண்ணிக்கணும். சாப்பர் இல்லைனாலும் நீங்கள் கையாலையாவது கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக இருக்கணும். ஏன்னா தொக்குன்னா நமக்கு வெங்காயம் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொடிசாக சாப் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து தீயாமல் நல்லா கண்ணாடி பதமாக தோவலாக வதங்கணும். வெங்காயம் அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு 3 பச்சை மிளகா சும்மா வாசனைக்காக தான் முழுசாக தான் போடுறேன். கட் பண்ணிலாம் போடல. 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் கழுவிட்டு தான் நான் அந்த வடிகட்டியில் வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையில் எசன்ஸும் நம்ம செய்கிற டிஷ்ஷில் தெரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு பச்சை மிளகாய் முழுசாக போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வதங்கிறதுக்குள்ளே தக்காளி இதுக்கு தேவையான தக்காளி வந்து நான் ஒரு 5 தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தோவலாக வதக்கிட்டு இது காரம், உப்பு, மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். இல்லைன்னா வந்து தொக்கு வந்து அந்த தக்காளி பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். மேலே தட்டு போட்டு மூடி வதக்கிக்கணும். இல்லைன்னா அப்படியே மேலெல்லாம் தெரிச்சிடும். அந்த தக்காளி வந்து மேலெல்லாம் தெரிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா சுருள வதக்கிட்டேன் பாருங்கள். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி பச்சை வாசனைலாம் சூப்பராக போயிடுச்சு. இப்போது அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னு இருக்காது, கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு காரம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா ஒன்று நம்ம டைம் எடுத்து வதக்கணும்னா நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு.
ஆச்சா போச்சா ஆவுதே போதேன்னு செய்கிறதில்ல, ஒன்றுமே புண்ணியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் டைம் எடுக்கும், ரொம்பலாம் லேட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிஷ்ஷு கிடைக்கும். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த தொக்குக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு மேலே தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், நம்ம பொடிசாக சாப் பண்ணதுனால அந்த அளவுக்கு பெருசு பெருசாக தெரியல பாருங்கள். சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், தக்காளி தொக்கு நல்லா கொதித்து நல்லா இந்த அளவுக்கு அப்படியே கிரேவி மாதிரி தொக்கு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. சப்பாத்தியும் திரட்டி வச்சுட்டேன். பாருங்கள், சப்பாத்தியும் திரட்டின்னு வந்துட்டேன். நல்லா இது மீடியமான சைஸ். நான் வந்து அகலமாக திரட்டிட்டு ஒரு பாக்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு சிலவங்களுக்கு ரவுண்டாக வரும், சிலவங்களுக்கு கோணலும் மாணலுமாக வரும் சப்பாத்தி. அதனால் நான் ரவுண்டாக அழகாக இருக்குமேன்ட்டு ரவுண்டாக பாக்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போடுறதுலேயும் ஒரு பக்குவம் இருக்குது. போட்டு ரொம்பவும் போட்டு ஹார்டாக ஆக்கக்கூடாது. சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி தோசைக்கல்லில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. ரொம்பவும் போட்டு ஹார்டாக ஆக்கக்கூடாது சப்பாத்தியை. நான் ஃபுல்லாக இப்போ சப்பாத்தி போடும்போது கட் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கேன். எப்படி போடுறேன்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் 2 பக்கமும் லைட்டாக செவந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றின எண்ணெயை நம்ம தோசை திருப்பியில் லைட்டாக தீத்தி அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் ரொம்பவும் சப்பாத்தியை வேக வைக்கக்கூடாது. ரொம்பவும் வெந்ததுனா தான் ரொம்ப ஹார்டாகிடும். சப்பாத்தி வெந்தும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவு வாசனைலாம் வராது. நான் எப்படி வேக வைக்கிறேன்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் வீடியோ வந்து கட் பண்ணாமல் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். சாயந்தரம் வரலையும் இப்போ நம்ம காலையில் செய்கிறோன்னா சாயந்தரம் வரலையும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வெளியெலாம் போகிறோன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றதுக்காக தக்காளி தொக்குலாம் ரெடி பண்ணி சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறோம். ஹார்டாகாமல் உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக நம்ம எப்போ செய்யும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே சாப்பிட்டு சாயந்தரம் வரலையும் கூட இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான சப்பாத்தி உங்களுக்கு. அதுலேயும் நெய் ஊற்றி நெய் வந்து சூடு பண்ணி நெய் வந்து ஊற்றி சப்பாத்தி செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்ட்டும் கொடுக்கும். அடுத்த சப்பாத்தியும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி போட்டுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. அப்போ தான் அந்த மாவு வேகும். எண்ணெய் ஊற்றிட்டோம்னா மாவு சீக்கிரம் வேகாது. எண்ணெய் ஊற்றாமல் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டு தான் அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றணும். நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த நெய் ஊற்றுனது சப்பாத்தி வாசனையாக இருக்குது. நம்ம போடும்போதே நம்ம இப்போ எண்ணெய் பதில் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. சிலவங்களுக்கு சப்பாத்தி என்ன தான் நம்ம மாவு பிசைஞ்சாலும் ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்படி கவலைப்படவே தேவையில்ல. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பரான சப்பாத்தி 2 சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். நல்லா செம்ம சாஃப்டான சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. நம்ம அப்படி மடிக்கும் போதே அப்படியே சாதாரணமாக ஒரு துணி மடிகிற மாதிரி மடியுது பாருங்கள். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும். இதே சாஃப்ட்டு சாயந்தரம் வரலையும் இருக்கும். நம்ம அப்படி கசக்குனாலும் பிச்சுக்காத அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. நம்ம போட்டு எடுக்கிறதும் ரொம்ப போட்டு ஹார்டாகக்கூடாது. வேக வைக்கும் போதும் ஹார்டாகிற அளவுக்கு போட்டு வேக வைக்கக்கூடாது. அதுவும் ஒரு பதமாக தான் எடுக்கணும். சப்பாத்தியே உங்களுக்கு சூப்பராக நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நம்ம மடிக்கும்போது எப்படி மடியுது பாருங்கள். சூப்பரான சப்பாத்தியும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் தக்காளி தொக்கும் செஞ்சுருக்கோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தொக்குக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இந்த லைட்டாக எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் கூட ஊற்றாமல் நம்ம அப்படியே வெறும் சப்பாத்தி அப்படியே ரொட்டி மாதிரி போட்டு எடுத்தோம்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டான சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து எப்படி அந்த சப்பாத்தி எப்படி அந்த 3 விரலால் எவ்வளோ அழகாக போடுறோம் பாருங்கள். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. நமக்கு சப்பாத்தி போடுறதுக்கே
நல்லா ஈஸியாக இருக்குது. சிலவங்கலாம் சப்பாத்தி செஞ்சா நம்ம அந்த 3 விரலால போடவே முடியாது. ஹார்டா இருக்க மாரி இருக்கும். சாப்பிடும்போதும் பல்லு வலிக்கும். இந்த மாரி சப்பாத்திலாம் பெரியவங்களுக்குலாம் போட்டு குடுத்தீங்கன்னா, சூப்பரா சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.